ஞாயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு முகவொளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு முகவொளியை காட்டியருளும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதித்து பாட, அவரை போற்றி புகழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. இந்த திருப்பாடலிலே எம்மை மீட்டருள உமது முக ஒளியை வீசி வாரும் ஆண்டவரே என்று அழைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை புகழ்ந்து பாட இந்த திருப்பாடல் ஆசாபின் பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆசாபு யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர் அமர்த்தி வைத்த ஆண்டவரின் பேழை முன்பாக அனுதினமும் துதிக்க, பாடல் எழுப்ப, அவரை போற்றி புகழ நியமிக்கப்பட்ட ஒரு நபர். நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனை துதிக்க, நன்றி செலுத்த, ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மீட்டெடுத்துக் கொள்கின்றார், புது வாழ்வை கொடுக்கின்றார். இந்த திருப்பாடல் நமக்கு புது வாழ்வை தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. புது வாழ்வு எல்லோரும் எதிர்நோக்குகின்ற ஒரு செயல். என்னுடைய பழைய நிலையில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், நான் செய்த தவறுகள், இதை இப்படி செய்திருக்கலாம் என்று நினைத்து பார்த்து கவலைப்பட்டிருக்கின்ற தருணங்கள், இவைகளையெல்லாம் நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எதிர்நோக்கலாம். ஆனால் அந்த பழைய நிலை நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அதை யாரால் மாற்ற முடியும் என்றால் இறைவனால் மட்டுமே அந்த பழைய நிலையிலிருந்து நம்மை புதிய நிலைக்கு அழைத்து செல்ல முடியும். ஆக புது வாழ்வுக்கான ஒரு மன்றாட்டாக இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலிலே 14-15 வார்த்தைகள் இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்து புது வாழ்வை கேட்கின்றார். தன்னையே ஒரு திராட்சை கொடியாக பாவித்து ஆண்டவருடைய கிளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுகின்றார். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் ஆண்டவரே என்று ஜெபிக்கின்றார். அதனினும் சிறப்பாக இறைவார்த்தை 15 உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும் ஆண்டவரே என்று ஒரு குழந்தையாக பாவித்து தன்னையே அர்ப்பணிக்கின்றார். திராட்சை கொடியாக, செடியாக, ஒரு குழந்தையாக தன்னையே இறைவன் முன்பாக அர்ப்பணிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு குழந்தையை போல, அவரால் உருவாக்கப்பட்ட செடியை போல, கொடியை போல நாம் அவரிலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், புது வாழ்வு எப்பொழுது நமது வாழ்விலே கிடைக்கும் என்றால் நாம் நம்மையே இறைவன் கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது. என்னுடைய பழைய நிலையில் இருக்கின்ற கண்ணீர்கள், கவலைகள், தவறுகள், நான் செய்ய நினைத்த காரியங்கள் சூழ்நிலையினால் தவறிப்போனது என்று நான் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைகள், இவைகளையெல்லாம் இறைவன் ஒரு குழந்தை போல நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது மாற்றுகின்றார், நம்மை புது வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆக குழந்தையாக நாம் இறைவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது புது வாழ்வை நாம் சுவைக்கின்றோம். செடி போல, கொடி போல, நாம் அவரது கிளைகள் போல நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கனிதருகின்ற மரமாக நம்மை மாற்றுகின்றார். எனக்கு புது வாழ்வு வேண்டுமா?
நான் என்னுடைய பழைய நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? இறைவன் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், புதிய ஆற்றலால் நிரப்பப்படுவோம். குழந்தைகளாக, செடிகளாக நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை கனிகளால், ஆசீரினால், புது வாழ்வினால் நிரப்புகின்றார். அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, இதோ குழந்தையைப் போல, திராட்சை கொடியைப் போல என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன். என்னுடைய பழைய நிலையில் இருக்கின்ற எல்லா கண்ணீரையும் கவலையையும் ஆண்டவரை மாற்றி புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும். அந்த புது வாழ்வை சுவைக்கின்ற பொழுது உம்மை நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு நினைத்து பார்க்க, அவற்றிலே எப்பொழுதும் உம்மை புகழ எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை மாற்றி அருளும், எங்களை வழி நடத்தும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.